இந்த அளவு போட்டு முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கிராஸில் உள்ளதையும் போட்டுகிட்டே வாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சுற்றி வர எல்லா இதையும் கூடையும் போட்டு முடிச்சிடணும். சுற்றி வர இதே அளவுக்கு தான் கொண்டு வரணும். அந்த எல்லோ கலர் அளவுக்கு கொண்டு வரக்கூடாது. இதே அளவுக்கு ஒரே ரவுண்டாக கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி தான் கரெக்டாக இந்த கார்னர் ஃபுல்லாக இன்னும் போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்து இதே அளவில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிகிட்டே வரணும். இந்த இதை ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்து இங்கே இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். இப்போ பாருங்கள், இதே அளவுக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதே அளவுக்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது சுற்றி வர எல்லாமே கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர அதே அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். நம்ம எல்லோ கலர் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதே அளவு. இங்கே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நான் போட்டிருக்கிறேன். ஒயிட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கிறேன். இது டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷனில். இப்போ சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் உள்ள 9வது லைனாக போட்டிருந்தோம். அந்த சென்ட்ரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதை அப்படியே கழட்டி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் கழட்டி விட்டுறணும். பாருங்கள், இதுவும் சென்ட்ரு பாயிண்ட்டு தான். அந்த க்ரீன் கலரில் நம்ம எல்லோ கலரில் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதை கழட்டி விட்டுருங்க. எல்லோ கலர் போட்ட இடத்துல நான் ஒயிட் கலராகவும் க்ரீன் கலர் போட்ட இடத்துல க்ரீன் கலர் தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வந்துடணும். அதே அளவுக்கு போட்டே வந்துடணும். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே அந்த டபுள் கலர் வர்ற அளவுக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். மற்றபடி சிங்கிள் கலர் வர்ற இடத்துல நான் போடவே இல்லை. இந்த மாதிரி சுற்றி வர பார்த்துக்கோங்க. இப்போ சுற்றி வர பார்த்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி மேலே 2 டைமண்ட் ஷேப் வந்து டபுள் கலரில் வந்திருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சிங்கிள் கலரில் வர்றப்போ இனிமேல் நம்ம வந்து சுற்றி வர பார்த்திங்கன்னா எல்லாமே பிஸ்கட் நாட் தான் போட போகிறோம். இந்த மாதிரி பிஸ்கட் நாட் தான் போட போகிறோம். இதை பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஒரு வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த 2 வயரும் கீழே இறக்கிட்டு இந்த பிஸ்கட் நாட்டை அப்படியே ஒரு ரொட்டேட் மேலே ஏற்றி விட்டுட்டு அந்த பிஸ்கட் நாட்டில் உள்ள 2வது வயரை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போது நாட் எல்லாமே டைட் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், டைட் பண்ணியாச்சு. இப்போது பிஸ்கட் நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கண்டினியூஸாக எந்த சைடு போட்டாலும் சரி உங்களுக்கு கிராஸாக தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கிராஸ்கட் கூடையாகவும் போட்டுக்கலாம், இல்லை பிஸ்கட் நாட் கூடையாகவும் இதுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். பிஸ்கட் நாட் கூட போடுறது எப்படின்றதுக்கான கிராஸ்கட் கூட போடுறதுக்கான வீடியோ ஒரு ரோல் கூட வந்து பிகினர்ஸ்க்காக ஒரு ரோல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. நம்ம கூடை மாடலில் எல்லா கூடைகளுக்குமே சின்ன கூடை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ரோல் கூட வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. நிறைய கூடை மாடல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து சிங்கிள் கலர், அதாவது டபுள் கலரில் வரும். ஒரு ஒயிட் கலரும் ஒரு க்ரீன் கலரும். இது வந்து டார்க் க்ரீன் கலரு. இந்த கலர்லேயும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி நாட்டை போடுறோம். இது எல்லாமே கூடைகள் எல்லாமே நம்ம வந்து ஆர்டர்ஸ்க்காக போடுறோம். தேவைப்படுறவங்க கேட்டுக்கோங்க. இது 2யும் கீழே இறக்கிட்டு அடுத்த வயரை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த 2 வயரையும் மேலே எடுத்து விட்டு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கட் நாட் ரெடி ஆயிரும். பிஸ்கட் நாட் போடுறது எப்படின்றதுக்கான தெளிவான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பிஸ்கட் நாட்லேயே நாய்க்குட்டி போட்டிருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா யானை, இது எல்லாமே பிஸ்கட் நாட்டில் போட்டிருக்குறோம். அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. பாருங்கள், 2 தடவை டபுள் கலர் டைமண்ட் டிசைன் டபுள் கலரில் வந்ததுக்கப்புறமா தான் இது மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதை நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக போடணும். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டாக போட்டிருந்தோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஒன்றை கழட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இது எல்லாமே போட்டுகிட்டே வர்றோம்.
பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் கலர் வரும். ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர், ஒரு க்ரீன் ஒரு ஒயிட்டு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரியே மாற்றி மாற்றி வரும். ஒரு க்ரீன் ஒரு ஒயிட், ஒரு க்ரீன் ஒரு ஒயிட், அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். மேலே உள்ள கலர், மேலே உள்ள செகண்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா டபுள் கலராகவே வரும். க்ரீன் ஒயிட்டும் கம்பைன் பண்ணியே வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இப்போது டபுள் கலர் வந்திருக்குது. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா சிங்கிள் கலராக தான் வரும். ஃபஸ்ட் ரவுண்டு வந்து சிங்கிள் கலரில் கிடைக்கும். அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா டபுள் கலர் கிடைக்கும். அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர். இப்போ ஒயிட் கலர்லேயே தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து தேர்ட் ரவுண்டு. இது ஃபுல்லாகவே போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலரில் தான் கிடைக்கும். நம்ம நிறைய கூட மாடல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும்.